ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வீட்டில் வந்து அவல் இருந்தது. ஸோ அவல் வச்சு அவல் வடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவலை வந்து நல்லா தண்ணியில் அலசி எடுத்துட்டு அவல் கூட சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி இலை, பொடிசாக நறுக்கின இஞ்சி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு, தேவைக்கேற்ப உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூளும் இதில் சேர்த்துட்டேன். இது கூட கொஞ்சமாக பெருஞ்சீரகம் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கையில் தண்ணி எடுத்துகிட்டு அது மேலே லைட்டாக தொளிச்சு விட்டுட்டு கையால் நல்லா பசஞ்சிட்டு வடைக்கு தட்டுற மாதிரி தட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒன்றையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் ரெடி பண்ணி வச்சுருக்க அவலை வந்து இதில் ஒன்றா போட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா பார்த்திங்கன்னா சூப்பரான அவல் வடை வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அவல் இருந்தால் டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.